பார்த்துட்ருக்கிற என்னோட எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய என்னோட வெல்விஷர்ஸ், உலகத்தில் எங்கெங்கிருந்தோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆவலாக ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிறீங்கன்றது தான் நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற பற்றி ஏதோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்குது. இந்த 4 months பேட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ இட்ஸ் நாட் அ வெரி ஹாப்பி மூமெண்ட் இன் மை லைஃப். இது வந்து ஒரு இட் இஸ் சார்ட் ஆஃப் அ வெரி பிட்டர் பேட்டில். இது நான் இன்ஃபேக்ட் வந்து எல்லார் மேலேயும் வச்சுருக்கிற ஒரு அன்கண்டிஷ்னல் கேரில் எல்லா தலைவர்களும் பற்றியும் தாக்கிட்டு இருக்கும்போது சீமானு, I wanted this issue to come out and I want people to know how there are people tormented by him. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு we just need a break, ஒரு few days அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க. ஐம் ஹர்ட். ஏன்னா வந்து நான் சொன்ன பிரச்சனைகள், நான் வந்து அன்றைக்கி ஒரு லட்சம் உதவின்னு கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள். அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ வெரி பிக் டிஃபிகல்ட்டி. பட் அதுக்கு வந்து நான் என்னை எப்படி போராட வச்சாங்க, உட்காந்து என்னை வந்து எனக்கு எப்படி டென்ஷன் கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ஸ். See, everybody gets disappointed, then we want to take an off, want to be away from everybody for some time and then get back. ஃபேன்ஸ் எல்லாருமே எல்லாம் நிறைய மெசேஜஸ் இன்பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. a lot of gratitudes to you across the globe. All of you wanted to extend your support to me. I would like to thank you for that. எனக்கு எல்லாம் வந்து என்னோடய நாலேஜுக்கு வந்துட்டுருக்கு. பட் இப்போது I just got up, made myself little presentable to all of you all, because when I look sick probably நீங்கள் எல்லாம் ரொம்ப getting very apprehensiveன்னு கேள்விப்பட்டேன். மெசேஜஸில் போட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் நான் வந்து பெங்களூரில் ட்ரீட் ஆனும்போது that 2 months அங்கே நான் என்னெல்லாம் ரொம்ப ப்ரெஷராக நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணணும். இட்ஸ் has slightly affected my health because I'm not living a very happy life. இது வரைக்கும் என்னோடய பேட்டிலில் என் கூட இருக்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் எனக்கு என்னோட லைஃப்பை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐம் நாட் லிவிங் அ வெரி ஹாப்பி லைஃப். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. நேற்று வந்து நான் வந்து ஒரு 4 months வந்து சொல்லிகிட்ருக்கேன், வெளிநாடுகள்லேருந்துலாம் வந்து சீமானுக்கு வந்து ஃபண்டிங் ஆகி லாட் ஆஃப் நிறைய லஞ்சன்ற ரூபத்தில் அவனை வந்து தேர் புட்டிங் இம் இன் த ராங் டிரெக்ஷன் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். அதையும் காதில் வாங்கிக்கிறதில்ல. நேற்று ஒரு இஸ்லாமியர் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்கும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் பிச்சை எடுத்து வளர்ந்தோம் சீமான்னு சொன்னாருன்ட்டு. பிச்சை எடுத்தெல்லாம் வந்து வளரவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் த வே ஹி ஹஸ் கம் அப் நவ். நான் என்ன சொல்ல விருப்பப்பட்டேன் அப்படின்னா, பெரும்பாலும் வேர்ல்டில் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கள வந்து கிரிமினல்ஸ் மாதிரி பார்த்துட்டு நல்ல கிரிமினல்ஸை வந்து நல்லா வாழ விடுற ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனை தான் நான் பார்த்துட்ருக்கேன். தட்ஸ் வை ஐம் ஃபீலிங் வெரி லோ அபவுட் லைஃப். ஒருத்தர் சொல்கிறான், தானே சொல்கிறேன், சீமான் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி ஃபாராக பேசுகிறத நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஆல்வேஸ் கிரிட்டிசைசிங் தான். அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வந்து உள்ள குண்டு இல்லை சொல்கிறாங்க. திஸ் ஆர் ஆல் சிரிக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவை பார்த்து. அதை தான் சீமான் பேசுகிறாங்க. நான் 1 இல்லை 2 இல்லை 4 months நான் வந்து கொண்டாந்துக்கிற விஷயங்கள் எல்லாத்துமேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா they are not able to discriminate what is good, what is bad. இப்போது அப்படி ஒரு திருடனை நல்லா தினம் வாழ வச்சுட்டு அவனுக்கு ஒரு மீடியா உட்காந்து கொஷின் கேட்டுக்கிட்டு வந்து பண்ணிக்கிட்டு நம்மள மாதிரி ரொம்ப சஃபர் பண்ணுறவங்கள வந்து
இன்னும் மிதிக்கிறதுன்றது வந்து யாருக்குமே வந்து கொஞ்சம் சிக் ஆகும். யூ லைக் டு டேக் அன் ஆஃப் ஃபார் அ ஃபியூ டேஸ். பிகாஸ் யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபேன்ஸ் வந்து நான் என்னோட ஃபேன்ஸ் பெங்களூர்லேயும் அப்படி தான் நேற்று வச்சு காப்பாற்றினாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். பட் தெர் ஆர் ஸோ மெனி கால்ஸ் அண்ட் ஸோ மெனி மெசேஜஸ் தட் ஐம் நாட் ஏபிள் டு டாக் டு எவ்ரிபடி. ஐ எம் நாட் வெல் ஸ்டில். ஐ நீட் டு டோட்லி ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம். ஐ நீட் 3-4 days நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். பட் பிஃபோர் தட் ஐ ஃபெல்ட் இட் இஸ் மை டியூட்டி டு தேங்க் எவ்ரிபடி. என் ப்ரொஃபைல் ஏன் நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் எஸ் ஐ டோன்ட் வாண்ட் மை போஸ்ட் மீடியாவில் பெரும்பாலும் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு 4 நாள் முன்னாடி எடுத்து சற்று முன் அப்படின்னு போடும்போது ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு கெட் மிஸ்கைடட் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன எப்போ நடக்குது அப்படின்றது குழப்பங்கள் வேணான்றக்கா தான் அதை லாக் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ ஐம் ஃபைன். ஐம் நாட் வெரி ஹாப்பி அபவுட் த வே பீப்புள் ஹவ் ஆல் பிஹேவ்ட். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப எல்லாத்துக்குமே லைஃப்பை டிஃபிகல்ட் ஆக்கியிருக்கிறத பற்றி எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. சீமான் கிட்ட நான் என்ன எதிர்பார்த்தனோ ஐ வாண்டட் அ குட் லைஃப், அ குட் ஹஸ்பண்ட், ஒரு ஃபேமிலி ஜஸ்ட் லைக் அதர் உமன். எனக்கு வந்து இந்த வெளி உலகத்தை பற்றி எனக்கு பெரிய ஒன்றும் ஒரு அப்ரிசியேஷன்லாம் கிடையாது. பிகாஸ் நான் பார்த்துருக்கேன். ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் ஃபார் அ சிங்கிள் உமன் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். அப்போ இட் இஸ் ஸ்டில் அன்ஃபார்ச்சுனேட் தட் என்னோடய வாழ்க்கை இன்னொரு ஒரு கரெக்டான டைரெக்ஷனுக்கு வரல. என் சிஸ்டர் லைஃப் கஷ்டப்படுது, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து ஐ ஆம் இன் பெயின் என்னும் போது certain days I want to just be aloof from everybody for a few days and then get back. Of course நான் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். Because I don't want anybody to write any crap about me. நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஏமாத்தினது கிடையாது. பிகாஸ் ஒரு பொண்ணா என் ஃபேமிலியை ஷோல்டர் பண்ணியிருக்கிற இதுவே நான் ரொம்ப I've come a very long way with all my health issues, with all the stress, with all the competition, with all the politics, with all the atrocities. இதெல்லாம் நான் வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெண்ட் அவுட்ன்றது வந்து என்னோடய ஃபேன்ஸ், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் அக்ராஸ் த குளோப். ஸோ நீங்கள் நினச்சிக்காதீங்க ஃபோனை நீங்கள் உங்கள் அடிக்கிற ஃபோன்ஸ் வந்து I might take 2 or 3 days to get back to you all, but I will get back to all of you because I respect all of you. Thing is that நான் முடியாமல் ரொம்ப இருக்கும்போது என் மேலே கொஞ்சம் எல்லாருமே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது we're not able to see the calls and talk to everybody because it's continuously ringing. ஸோ ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு லைஃப் நான் வாழ்ந்திருக்கேன். ஐ திங்க் வித் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் I want a lot of peace of mind. I don't want any mess from anybody. அது கிளியராக இருக்குது. என்னோடய டியூட்டி என்னவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு யாரும் வந்து ₹1 கொடுத்து இந்த ஆர்டிஸ்ட் பற்றி பேசுங்க, அவங்கள பற்றி பேசுங்கன்னு சொல்ல. I did it out of love. I did it out of affection on everybody. அண்ட் நான் தான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். மீடியாவில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த சீமானெல்லாம் வந்து இலங்கை தமிழர்களோட துயரங்களை வந்து போய் தலைவர் பிரபாகரன் அவங்க கூப்பிட்டப்பறம் போய் பார்த்து அது மேலே வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போ அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் ஒரு 4 மாதமாக சொல்லிகிட்டு இருந்தேன். பிகாஸ் மீடியா ஹேஸ் நெவர் ரிட்டன் இட். எங்கள் அம்மா ஊரே கொலம்போ. 84 வார் வரைக்கும் என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ், மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ வி ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர் இன் ஸ்ரீலங்கா. 84 வாருக்கு அப்புறம் தான் என்னோடய மெட்டர்னல் சைடு கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ வி நோ வாட் இஸ் இட். அந்த இலங்கை தமிழர்களோட துயரத்தில் என் குடும்பமும் இட் ஹஸ் பீன் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ இவங்கெல்லாம் வந்து அரசியல் பேசுகிறத விட நான் வந்து ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் இன் மை லைஃப். தலைவர் பிரபாகரன் அவங்க உயிரோடு இருந்தபோது எத்தனையோ போராட்டங்களுக்கு உதவுன குடும்பம் எங்கள் குடும்பம் ஸ்ரீலங்காவில். ஸோ வி ஹாவ் நத்திங். என்னை வந்து யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாதுன்றது தான் நான் வந்து இந்த போராட்டத்தில் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். சீமானெல்லாம் வந்து ராமநாதபுரத்தில் வந்து எந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்திருப்பாங்களோ எனக்கு தெரியாது. பட் வி ஆர் ஆல் பார்ன் ரிச் தான். ஏதோ இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக ஏதோ பிகாஸ் ஆஃப் மை ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆஃப்டர் சீமானோட இஷ்யூ எனக்கு ஆகிட்டு இருக்கிற பாலிடிக்ஸ்க்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். தவிர அதை வச்சு என்னை இண்டஸ்ட்ரி ட்ரீட் பண்ணுறது, அதை வச்சு என்னோடய கோ ஆர்டிஸ்ட்டுங்க பிஹேவ் பண்ணுறதுன்றதுலாம் இட் இஸ் குவைட் ஹர்ட்டிங்.
ஸோ எனக்கும் ஐ லுக் அப் டு ஆல் மை ஃபேன்ஸ். ஐ ரெஸ்பெக்ட் யூ ஆல். ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் ஆல் த ரெஸ்பெக்ட் யூ ஹவ் கிவன் மீ. எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஐ வில் பி ஃபைன். ஐ வில் கெட் பேக் டு யூ ஆல் வித் the same confidence and same strength which I had. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே கான்ஃபிடன்ஸோட தான் நான் வருவேன். But I just need a 2 or 3 days gap to just relax. So love you all. எல்லாரும் உங்கள் எல்லாரோட அன்புக்கும் உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் வாயிலாக வந்து நான் எல்லாரோடையும் நான் தொடர்பில் இருப்பேன். இதில் பெரிய ஆல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரிலாம் ஒன்றும் கிடையாது. சீமானுக்கு வந்து நல்ல புத்திசாலிங்க வந்து ஒரு ஷார்ட்லேயே புரிஞ்சுக்குவாங்க நான் என்னத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு. அவர்கிட்டனா வேணால் பணம் வாங்கிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை நடத்தணுன்றவங்க, இல்லை அவனுக்கு விலை போனவங்கெல்லாம் வந்து வேணால் இப்போ சீமானை வந்து இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னமோ சீமான் இஸ் அ கிங் மேக்கர் மாதிரி. பட் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்க, 4 மாதம் என் கூட ஜர்னியில் இருந்தவங்க, intelligent people who have sense, எல்லாம் வந்து they'll be very clear about what I have told, what I have conveyed to the world. ஸோ நான் தினம் வீடியோஸ் போட்டு இங்கே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி நான் வந்து கன்வே பண்ண வேண்டியதில்லை. இதுக்குள்ளே எல்லாருக்கும் புரிஞ்சு போயிருக்கும் how much my life has been damaged by Seeman. And it's not game. இப்போது சில பேர் சொல்லுவாங்க அதை மூவ் ஆன் பண்ணலான்னு. சில பேர் வந்து வாழ்க்கையில் மூவ் ஆன் பண்ண விடுவாங்க, ரொம்ப ஜென்டில்மேனாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பார்ட்னர்ஸை மூவ் ஆன் பண்ண விடுவாங்க. சில பேருங்க ரொம்ப சைக்கோங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட மாட்டினா அந்த பெண்களோட வாழ்க்கைங்க வந்து அப்படியே ஒரு தண்டர் ஸ்டாமில் மாட்டின மாதிரி துடிக்கும். அப்படி தான் என்னோட கதை. ஐ ஹவ் ஹேட் லாட் ஆஃப் பிட்டர் மெமரிஸ் இன் மை லைஃப் பிகாஸ் சீமானே தன்னோட வாழ்க்கை வந்து அடுத்த வாழ்க்கைக்கு போகணுன்னும் போது கூட இருந்த சில பேர் கூடலாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லும் போது இட் கேம் as a shocker to me. These are all not small shocks. ஸோ நான் வந்து எப்படின்னா I've looked up to my father. எங்கள் அப்பா எப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்தாங்களோ அப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் என் வாழ்க்கைக்கு வரணும்னு நினச்சவளுக்கு when I get such a shock like Seeman in my life, அது என் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு அழியாத ஒரு பெயின் தான். அதை வந்து பீட் பண்ணணும் அப்படின்னா வந்து life has to come into order with good friends, with a good life ahead. அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். நான் அதை தான் வந்து I'm looking forward for that. I'm being patient. ஸோ எனக்கு நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். எனக்கு இதில் வந்து I have done it only out of love for society. I want the people to know சீமானோட ட்ரூ கலர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எனக்கு எப்படி நீங்கள் திருப்பி போட்டு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்னோட ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். பிகாஸ் I'm alerting people not to trust a person. பிகாஸ் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பெயின் ஆச்சு என் வாழ்க்கையில். தான் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு முன்னால் போகிறதுன்றதே ஒரு பெரிய ஒரு துயரம். அப்படி இருக்கும்போது கூட இருக்கிற குரூப்பில் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வந்து அப்படியே ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், அவங்க கூட வாழணும்னு சொல்கிறதுன்றது வந்து ஒரு உமனுக்கு ரொம்ப பெரிய ப்ளோ மைண்டுக்கு. இதெல்லாம் கூட நான் பார்த்தேன் சீமான் கிட்ட. ஸோ சீமானை வந்து ரொம்ப வளவளான்னு உட்காந்து தினம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சீமானை வந்து என்றைக்குமே நான் ஒரு நல்ல பர்சன் சொல்ல மாட்டேன். அது வேணால் இன்னைக்கு வந்து அதை ஜீர்ணிச்சிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். பட் in a few months they will understand what I'm trying to say. So all your love, எல்லாரோட அன்பு, எல்லாரோட பாசம், இட்ஸ் கீப்பிங் மீ கோயிங். சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய என்னோட எல்லா நண்பர்களும், என்னோட அண்ணன்க எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாரோட ப்ரேயர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. For 3-4 days I will just need some time to just relax. I'll get back. அதுக்கப்புறம் ஸோ ஒன்றுமே நீங்கள் எல்லாருமே எதுவும் எனக்கு ரொம்ப உடம்பு என்ன ஆயிடுச்சுன்ற பற்றி ரொம்ப இது வேண்டாம். I'll be fine. Get back to you after that. So if you please take care. கொரோனா வைரஸ்ன்னு எல்லாரும் உங்களை சேஃபாக வச்சுக்கோங்க. My prayers and my gratitudes to all of you. நன்றி, வணக்கம். Subscribe, like, comment, and share.